கேட்குறப்பயே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அப்படின்றப்போ ஒரு 7வது தலைமுறையாக நீங்கள் இருக்கிறது பார்க்குறப்பயே இது ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியுது. எப்படி உங்களுக்கு இந்த ஜோதிடமில் ஆர்வம் வந்தது? எங்கள் அப்பா ஓம்சு வடிவேலு ஜோதிடர் அவர்கள் ஐயா எடுத்து பார்த்து இப்போ நடந்திருப்போன்னு சொன்னால் நடந்துடும். அதே மாதிரி ஒரு தொழில் சொன்னாலும் அப்படியே இருக்கும். அவருடைய வாக்கு அவ்வளோ ஒரு பலிதம். அதனால் அவருக்கு பேரே மிகப்பெரிய வாக்கு பலித வள்ளுவர் ஜோதிடரே. எங்கள் அப்பா கிட்ட யாரும் வாக்கு வாங்க மாட்டாங்க, நல்லா வாக்கு வாங்க வருவாங்க. ஒரு அரசியல்லையே ஒரு பதவி, ஒரு எலெக்ஷன் இதெல்லாம் வரணும், எங்கள் அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஜோதிடர். நம்ம உலகம் அப்படின்றது அறிவியல் சார்ந்து நிறைய அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ மனிதர்களுக்கே வேலை இல்லை, ஏஐக்கு தான் வேலை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. ஸோ இந்த வளர்ச்சியில் ஜோதிடம் எந்த அளவுக்கு வரும் காலமில் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஐயா? ஓஎஸ் பக்தி சேனலில் என்னை கூப்பிட்டு பேட்டி கொடுக்க சொன்னாங்க, நம்ம பேச போவோம் அப்படின்னா. எனக்கு அப்புறம் இங்கே இதில் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள், பெரிய கலைத்துறை சார்ந்தவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான். அவங்க சொன்னாங்க, இந்த குறுக்கு கேள்வியெல்லாம் கொஞ்சம் கேட்பாங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா, இதுதான் அது. ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு நபரை தான் பார்க்க போகிறோம். பல ஆண்டுகளாக ஜோதிடமில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கவர். திருப்பூரிலிருந்து ஓம் ஸ்ரீ துர்க்கை அம்மன் ஜோதிட அகம்லேருந்து பாரம்பரிய வள்ளுவர் குல 7வது தலைமுறை. அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாநில பாரம்பரிய வள்ளுவர் குல சங்கத்தோட பேராசிரியராகவும் இருக்காரு. அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் KV ஸ்ரீ ரவிச்சந்திரர் அவர்கள் தான். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஒரு 7வது தலைமுறை அப்படின்னு கேட்குறப்பயே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஏன்னா முதல் தலைமுறை நிறைய பேர் இப்போ ஜோதிடம் கற்றுக்கிட்டு நான் பெரிய ஜோதிடர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். அப்படின்றப்போ ஒரு 7வது தலைமுறையாக நீங்கள் இருக்கிறது அப்படின்றத பார்க்குறப்பயே இது ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியுது. எப்படி உங்களுக்கு இந்த ஜோதிடமில் ஆர்வம் வந்தது? உங்களை பற்றி எங்கள் ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அன்பிற்கினிய ஓஎஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அன்பானவர்களே, எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும், வள்ளுவமும் ஜோதிடமும் பொன்னெனத்தகும். எழுத்தறிவித்தவன் இறைவனாவார், அதை எனக்கறிவித்தவர் எனது தந்தையாவார். மாதா பிதா அகத்தியர், திருவள்ளுவர், குரு, தெய்வம், குலதெய்வம், நவக்கிரகம், பட்டீஸ்வர துர்க்கியம்மன் வணங்கி எனது உரையை துவங்குகின்றேன். அன்பானவர்களே, ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய கடல். இந்த கடலில் நானெல்லாம் ஒரு முத்து என்று சொல்ல முடியுமா என்று தெரியாது. ஆனால் நான் கற்றுக்கொண்ட விதத்தை இந்த இடத்தில் தங்களுக்கு தெரிவிப்பதில் ஒரு பேரானந்தம் அடைகின்றேன். பொதுவாக எனது குலம், நாங்கள் வள்ளுவர் குலத்தை சார்ந்தவர்கள். இறைவன் ஒவ்வொரு மனிதனையும் படைத்து ஒவ்வொருவருக்கும் ஜீவனம்னா தொழில், ஒவ்வொருவருக்கும் இதுதான் தொழில் என்று வைத்திருக்கிறார். அந்த வகையில் இந்த ஜோதிடம் என்பது எங்களுக்கு குலத்தொழில். இந்த குலத்தொழில் என்பது பாரம்பரியமான தொழில் எங்களுக்கு. இப்போ எங்கள் குடும்பத்தை எடுத்துட்டிங்கன்னா 450 வருஷ பாரம்பரியம் ஜோதிடத்துறையில். அதுதான் 7வது தலைமுறை. அதை எப்படி 450 வருஷ பாரம்பரியம்னா எங்களது ஓலைச்சுவடியிலேயே எழுதி வச்சுருக்காங்க. இந்த ஜோதிடத்துறையில் வள்ளுவர்கள் குலத்தொழிலை எதை வச்சுருந்தாங்கன்னா, ஜோதிடம் இன்னொரு பிரிவு என்பது நாடி ஜோதிடம். இந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் அகத்திய மகரிஷியினுடைய நாடி ஜோதிடம் வச்சுருக்காங்க. நம்ம சென்னையில் கூட கந்தவேலையா ஒரு நாடி ஜோதிடர், ஒரு மிகப்பெரிய சிறப்பான மனிதர். இப்போ இந்த மாதிரி நாடி ஜோதிடர், ஆமாம் நாடி ஜோதிடர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. நல்ல அந்த மாதிரி பிரபலமான ஒரு நாடி ஜோதிடர்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு ஜோதிடம், அடுத்தது குலத்தொழில் ஜோதிடம், நாடி ஜோதிடம், வைத்தியம் எங்களுக்கு குலத்தொழில், புரோகிதம் குலத்தொழில். இதைத்தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் ஒரு ஜோதிடரே வைத்தியராக இருந்தார்.
அப்போ இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ஜாதகத்தை கொடுத்தா அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே நாங்கள் இதுதான் நோயின்னு சொல்லிடுவோம். அவருடைய நோய் இதுதான் நோய், இந்த இடத்துல பார்ட்டில் பிரச்சனை அப்படிங்கிறத 5 நிமிஷத்தில் சொல்லுவோம். ஒரு ஸ்கேன் எடுத்து எக்ஸ்ரே எடுத்து எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு விதம். நாங்கள் எதுவுமே இல்லாமல் ஜாதகத்தை பார்த்து சொல்லணும். இதெல்லாம் சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ எங்கள் பாரம்பரியம் எப்படின்னா, எங்கள் பாட்டு முப்பாட்டு இப்படியெல்லாம் பார்க்குறோம். எங்கள் பாரம்பரியத்தில் எங்கள் அப்பா வந்து ஓம் சு வடிவேலு ஜோதிடர்னு சொல்லி திருப்பூர் இருக்கிறாரு, மிக பிரபலமானவர். திருப்பூரில் பல கோடீஸ்வரன் நிர்ணயம் பண்ணவன் கூட சொல்லலாம். பல்வேறு மனிதர்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், அவங்களையெல்லாம் இப்போ சொல்ல நேரம் இல்லை, காலங்கருதி இந்த இடத்துல சொல்கிறேன். அப்படி இவர் எடுத்து ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்து ஒரு 10 வருஷமாக 15 வருஷமாக கல்யாணம் நடக்கலைன்னா எங்கள் அப்பா ஓம் சு வடிவேலு ஜோதிடர் அவர்கள் ஐயா எடுத்து பார்த்து இப்போ நடந்திருப்போன்னு சொன்னால் நடந்துடும். அதே மாதிரி ஒரு தொழில் சொன்னாலும் அப்படியே இருக்கும். அவருடைய வாக்கு அவ்வளோ ஒரு பலிதம். அதனால் அவருக்கு பேரே மிகப்பெரிய வாக்கு பலித வள்ளுவர் ஜோதிடர். எங்கள் அப்பா கிட்ட யாரும் வாக்கு வாங்க மாட்டாங்க, நல்லா வாக்கு வாங்க வருவாங்க. ஒரு அரசியல்லையே ஒரு பதவி, ஒரு எலெக்ஷன் இதெல்லாம் வரணும், எங்கள் அப்பாட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஜோதிடர். எங்கள் அம்மா கைரேகை ஜோதிடர், கைரேகை பார்ப்பாங்க. பெரிய பெரிய விஐபிகளுக்கெல்லாம் பார்த்துருந்தாங்க. இப்போ வயது மூப்புனால விட்டுட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கி 82 வயசு ஆச்சு, இன்னும் பார்த்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 65-70 வருஷம், 10 வருஷத்துலேயே வந்துட்டார். கிட்டத்தட்ட ஒரு 70-72 வருஷ காலம் அனுபவம் வாய்ந்தவர் எனது தந்தையார். அப்புறம் நான் வந்து ஜோதிடர், பாரம்பரிய வள்ளுவர் குல ஜோதிட சங்கத்தினுடைய பேராசிரியராக இருக்கின்றேன். எங்கள் சமுதாயமே இணைந்து ஜோதிட சங்கங்கிறத வச்சு உண்டு உறைவிடம் கல்வி என்கின்ற தத்துவத்தில் ஜோதிடம், புரோகிதம், வைத்தியம், அதே வகையில் குறிப்பாக சமஸ்கிருதத்தில் அது புரோகிதம் பண்ணக்கூடிய ஒரு நிலை, தமிழ் முறையில் பண்ணக்கூடிய நிலை, நாடி ஜோதிடம், எங்களோட இந்த ஜோதிடம் பிரசன்னா, இப்படி எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். அங்கே தங்குவதற்கு இடம், உணவு, கல்வி எல்லா நிலையும் செய்கிறோம். பாரம்பரிய வள்ளுவரோட ஜோதிட சங்கம் எல்லா வகையிலையும் செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு 1000கணக்கான ஜோதிடர்களை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அப்போ இது எங்களுடைய குலத்தொழில். எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், எங்கள் குலத்தொழில் வள்ளுவருக்கு உரிய தொழில். இந்த தொழில் நான் ஜோதிடர். எங்கள் வீட்டில் என்னுடைய மனைவி வனிதா, அவங்களும் ஜோதிடர், எம்ஏ அஸ்ட்ராலஜி, அவங்க ஜோதிடர். என்னுடைய தம்பி வி ஸ்ரீ பாலச்சந்திரா அப்படிங்கிறது என் தம்பி வேறு, பிரபலமான ஜோதிடர், ஜோதிட ஆராய்ச்சியாளர். அற்புதமா இருக்கும் ஜோதிடர், சொன்ன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஜோதிடர், நல்ல ஒரு திறமசாலி, அன்பானவர். அதே வேளை என் தம்பி மனைவி கீதா, அவங்க எம்ஏ அஸ்ட்ராலஜி, அவங்களும் ஜோதிடர், அவங்களும் அற்புதமான ஜோதிடர். வெளியில போய் பார்க்கறதில்ல, எங்களுக்கு சில உதவிகளா அவங்க இருப்பாங்க. என்னுடைய மனைவி, என்னுடைய தம்பி, என்னுடைய மக ஸ்ரீபதி, அவர் இன்ஜினியரிங்கு MBA பண்ணிட்டு இப்போ அவர் அஸ்ட்ராலஜி கற்றுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. வெளிநாட்டுல எல்லாம் சில தொடர்புகள், ஜாதகம் பார்க்கறதுல அவர்கிட்ட ஆன்லைனில் கேட்பாங்க, அவர் பார்ப்பாங்க. அப்புறம் அது போக நாடியில் வந்து அவர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி ஒரு பாயிண்ட். ஏன் இதையெல்லாம் நான் சொல்றேன்னா, எங்கள் குடும்பத்தை மட்டும் இந்த இடத்தில் நான் சொல்லவில்லை. என்னை போன்று இந்த வள்ளுவர் சமுதாயத்தில் பிறந்த ஒவ்வொரு குடும்பமும் அவருடைய ஆணை வள்ளுவர், திருவள்ளுவருக்கு ஒப்பா வள்ளுவர் சொல்லுவாங்க. பெண்ணை வாசுகி என்று சொல்லுவாங்க. வாசுகி என்று எங்க இதுல சொல்லுவோம். வள்ளுவனும் வாசுகியும் போல வாழ வேண்டும் என்று வாழ்த்துவாங்க இங்க பெரியவங்க. அப்போ நாங்க இந்த குலத்தொழில் எங்களுக்கு இப்படித்தான் வந்துச்சு. இது இன்றைக்கு எல்லாரும் வந்திருக்கிறாங்க, சோதனத்துறையில எல்லாரும் வந்திருக்கிறாங்க. பராமியெல்லாம் கிடையாது. வந்தவங்க அனைவருக்குமே எனது அன்பான வணக்கங்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய எனக்கு இங்கே எங்கள் வள்ளுவர் குல சங்கம் இல்லாமல் வெளியில் எனக்கு ஒரு 1000கணக்கான நண்பர்கள் இருக்கிறாங்க ஜோதிடத்துறையில் மட்டும். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க, இப்போ இது என்னோட குலத்தொழில் அப்படின்ட்டு. இந்த தொழிலை தான் நீங்கள்லேருந்து உங்கள் பையன் வரைக்கும் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு 1000கணக்கான மக்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, இந்த 1000கணக்கானவர்களும் எப்படி அவங்கள தேர்ந்தெடுப்பீங்க? அவங்க இப்போ என்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்து இப்போ ஆஸ்ட்ராலஜி படிக்கணும் அப்படின்னு நினச்சா உங்களை எப்படி தொடர்பு கொள்வது ஐயா? அதாவது உங்களுடைய கேள்வி சிறப்பு. நாங்கள் எனது சமுதாயத்தை சார்ந்த வள்ளுவர் குல ஜோதிடர்களுக்கு மட்டும்தான், வள்ளுவர் குலத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் நான் ஆசிரியராக இருந்திருக்கிறேன். வெளியில் நான் ஆசிரியராக
நான் இருந்ததில்லை. ஆனால் நான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு வெளியில் இந்த வள்ளுவர் கூட சங்கம் இல்லாமல் அங்கே ஒரு ஆயிரக்கணக்கான பேர்னே சொல்லலாம். அதுக்கு மேல இருக்கு. நான் குறைத்துத்தான் நான் சொல்றேன். நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, பிரபலமான ஜோதிடர்கள் எல்லாமே. வள்ளுவர் அல்லாத ஜோதிடர்களும் எனக்கு ஒரு நட்பு தான். காரணம், இந்த கலை எங்கிருந்தாலும் ஒரு வள்ளுவர் மட்டும் படிப்பாங்க, படிச்சுட்டு ஜாதகம் சொல்லுவாங்க. வேற யாராவது ஒரு ஜோசியாரே இருந்தாலும் அவங்கள குறை சொல்ல மாட்டாங்க. அது வள்ளுவருக்கு அது பிடிக்காது வச்சுங்களேன். இந்த தொழில் யார் செய்தாலும் அவங்கள வரவேற்போம். அப்படி நாங்க பழகிட்டோம் ஒண்ணு. ஆனால் எது செய்தாலும் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று. அது வாழ்க்கைக்கு மட்டுமில்லை, தொழிலுக்கும் அது பொருந்தும். அப்போ எங்களுக்கு இது குலத்தொழில் அப்படிங்கிறதான். ஓகே, இப்போ வந்து நீங்க வந்து எப்படியுமே உங்க அப்பா பார்த்து தான் வளர்ந்துருப்பீங்க, கரெக்டா? ஸோ உங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு விஷயம் கத்துக்கிட்டதை இதை நான் என் வேலையில வந்து கரெக்டா பண்ணுவேன், என்ன ஆனாலும் அவர் சொல்லி கொடுத்த இந்த ஒரு விஷயத்த நான் மாத்திக்கவே மாட்டேன்னா அது என்னது ஐயா? ரொம்ப எனக்கு பிடிச்ச கேள்வின்னு சொல்லலாம், அற்புதமான கேள்வின்னு சொல்லலாம். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன அனுபவத்தை சொல்கிறேன். வந்து 23 குருமார்கள்கிட்ட ஜாதகம் கற்றுக்கிட்டேன். எங்கள் அப்பா எனக்கு முதல் குரு, எங்கள் அம்மாவும் எனக்கு இன்னொரு குரு. தாய் தந்தை தான் முதல் குரு அப்படிங்கிற ஒரு முறையில் கற்றுக்கிட்டேன். இதில் வந்து நான் வந்து பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், சோழி பிரசன்னம், தேவ பிரசன்னம், கைரேகை, எண்கணிதம், வாஸ்து, இது மனையடி சாஸ்திரம், இப்படி எல்லாமே சிலதெல்லாம் பார்ப்போம், பார்த்து சொல்லுவது உண்டு. அப்புறம் டாரட் ஜோதிடம் பார்ப்போம். இதெல்லாமே ஒரு உண்டு. ஆனால் எனது தந்தையார் என்ன செஞ்சாருன்னா, நான் வந்து இது யூனிவர்சிட்டியில் போய் அஸ்ட்ராலஜி படிக்கிறதுக்கு சின்ன வயசில் போனேன். நான் எடுத்த மார்க் எவ்வளோ தெரியுங்களா? 98 மார்க்கு. எங்கள் அப்பா அதை பார்த்துட்டு என்ன சொல்லணும்? பெருமைப்படணும். எங்கள் அப்பா பெருமையெல்லாம் பட்டார். எங்கள் அம்மா கிட்ட, மற்ற குடும்பத்தில் நண்பர்கள்கிட்ட பெருமைப்பட்டார். ஆனால் என்ற பேப்பரை வாங்கி கிழிச்சு வீசிட்டார். அப்புறம் எனக்கு ரொம்ப மனசு வருத்த போச்சு. நீ 100 மார்க் எடுத்தா தான் ஜோதிடன், இல்லைன்னா அது இல்லை ஏற்றுக்க முடியாட்டார். என் மனசு எப்படி இருக்கும்? அப்புறம் மறுபடியும் கஷ்டப்பட்டு அதை இதையும் படித்து 2வது வருஷம் 99 மார்க் எடுத்தேன். அந்த 100 மார்க் எடுக்க முடியல, 99 எடுத்தேன். அப்புறம் எங்கள் அப்பா என்ன பண்ணார், வந்து பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினார், ஒரு முத்தம் கொடுத்தாரு, சந்தோஷப்பட்டார். நீ ஜெயிச்சிருவேன்னாரு. அப்போ ஏன் 100 எடுக்குன்னு சொன்னீங்களே ஏன்னு கேட்டேன். அப்பா சொன்னார், 100ங்கிறது இலக்கு தான், எல்லா மனிதனுக்குமே. இப்போ அதுக்கு அப்போத்தான் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, மதி முக்கால் மந்திரம் கால். இதோட பொருள் என்ன? ஒரு மனிதனுடைய புத்திசாலித்தனம் முக்கால்வாசி, மந்திரங்கிறது கால்வாசி, இதான பொருள். ஆனால் அது இல்லை. எங்கள் அப்பா என்ன சொன்னார், அப்படி கிடையாது, இந்த முக்கால்வாசி மதிய கால்வாசி மந்திரம் முடிச்சு போண்டா. நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, உன்னுடைய புத்திசாலித்தனத்தெல்லாம் கொண்டு போயிடலாம், உன் கட்டா அப்படி இருக்கணும். 100 எடுக்கிறது பிரச்சனை இல்லை, அந்த முயற்சி இந்த ஒரு வருஷம் எடுத்து இல்லை, அது 1000 மார்க்குக்கு சமான நாள். இது என் வாழ்நாளில் பெற்ற பெரிய ஒரு இன்பம். அதை இந்த இடத்தில் பகிர்ந்துக்கிறதுல பெரிய சந்தோஷம். ஐயா, இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம உலகம் அப்படின்றது வந்து அறிவியல் சார்ந்து நிறைய அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ மனிதர்களுக்கே வேலை இல்லை, ஏஐக்கு தான் வேலை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. ஸோ இந்த வளர்ச்சியில் ஜோதிடம் எந்த அளவுக்கு வரும் காலம்ல இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஐயா? ஓஎஸ் பக்தி சேனலில் என்னை கூப்பிட்டு பேட்டி கொடுக்க சொன்னாங்க, நம்ம பேச போவோம் அப்படின்னோம். எனக்கு அப்புறம் இங்கே இதில் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள், பெரிய கலைத்துறை சார்ந்தவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான். அவங்க சொன்னாங்க, இந்த குறுக்கு கேள்வியெல்லாம் கொஞ்சம் கேட்பாங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா, இதுதான் அது. அற்புதமான கேள்வி, வரவேற்கிறேன். அதாவது நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, உலகத்திற்கு என்று ஒரு ஜாதகம் இருக்குது, முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு அதுக்கு பேர். அரசியலுக்கு என்று ஒரு ஜாதகம் இருக்குது. இன்றைக்கு அரசியலில் ஜாதகம் சொல்றாங்க இல்லையா, இவர் ஜெயிப்பார், அவர் ஜெயிப்பார், இவர் ஜெயிப்பார், அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கிடையாது. என்ன ஒரு முறை என்றால், அங்கே வரக்கூடிய முறை என்றால், இப்போ ஒரு தலைவர் இருக்கார், ஒரு ஆளுங்கட்சி இருக்குது, எதிர்கட்சி இருக்குது. அப்போ எதிர்கட்சி தலைவர், ஆளுங்கட்சி தலைவர், இவங்க 2 பேரும் ஜெயிப்பாங்களான்னு பார்த்தா ஜெயிப்பாங்க. எப்படி? எதிர்கட்சி தலைவரும் ஜெயிக்கிறாரு, ஆளுங்கட்சி தலைவர்
செய்கிறாரு, ரைட்டு. இவங்க 2 பேரும் மட்டும் ஜெயிச்சா உடனே பதவி ஏற்ற முடியுமா? முடியாது. அவருக்கு எம்எல்ஏ வரணும் இல்லையா? அப்போ எம்எல்ஏ ஜாதகம் பூரா வேணும் இல்லையா? சரி, எம்எல்ஏ ஜாதகத்தெல்லாம் கொடுத்துட்றாங்க. இங்கே எம்எல்ஏ ஜாதகத்தெல்லாம் கொடுத்து இதையெல்லாம் கூட்டி பார்த்தால் மட்டும்தான் அது வெற்றி தோல்வி என்பதை நிர்ணயம் செய்ய முடியும். புரியுதுங்களா? சும்மா பேசிட்டு இருக்கலாம்னா அரசியலுக்காக என்ன வேணும்னு பேசலாம், அது ஜாதகம் எனக்கு ஜோதிடம் தெரியும்னு பேசலாமே தவிர அது யாரையும் நான் குறையாக சொல்லவில்லை. அப்படி அது அது ஜோதிட சாஸ்திர ரீதியானது அல்ல. அதற்கு என்ன ஒரு வச்சிருக்கிறாங்கன்னா மேதினி ஜோதிடம்னு ஒன்று இருக்குது. அரசியலுக்குன்னே பார்க்கறதுக்கு மேதினி ஜோதிடம்னு ஒன்று இருக்குது. அந்த மேதினி ஜோதிடம்னா அது எப்படி அப்படின்னா, இப்போ அந்த ஓட்டு எண்ணிக்கைக்கு உரிய நாள் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஓட்டு எண்ணிக்கை ஓட்டு போடுற நாள் அந்த ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு கரெக்டாக வேலை செய்தான்னு பார்த்துக்கணும். ஓட்டு என்ற நாள் இருக்குது, அந்த நாடு மிக முக்கியமானது. ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு வேலை செய்தான்னு பார்க்கணும். அந்த ஓட்டு என்ற நாளில் இப்போ ஒரு உதாரணமாக அனுச நட்சத்திரத்தன்னைக்கு ஓட்டு என்றம்னு வைங்களேன். நா நீ நூ நே இந்த எழுத்துல யார் பேர் இருக்குதுன்னு எடுப்போம். அந்த எழுத்தை டிக் பண்ணிட்டே வந்து அவங்க தான் ஜெயிச்சுட்டு வருவாங்க. நா நீ நூ நே இதோட முடியாது வச்சுக்கல. விசாக தா தி து இந்த எழுத்து வந்துரு. அப்புறம் யா ஈ யோ கேட்ட நட்சத்திரம். அப்போ இந்த 9 எழுத்துக்களை கூட்டி இந்த 9 எழுத்துக்களை அப்படியே டிக் பண்ணிட்டே வரணும். அவங்க இந்த இடத்துல யார் வர்றாங்களோ இவங்களுக்கு ஒரு வெற்றி கொடுக்கும். இதுவும் பொதுவான கணிதம். இதுதான் அரசியலுக்குன்னு சொன்ன மேதின ஜோதிடம். ஆனா இதை தாண்டி இன்னொரு ரகசியம் இருக்குது. என்ன ரகசியம்னா, இப்போ டிஎம்கே ஆளுங்கட்சியா இருக்குது, ஏடிஎம்கே எதிர்கட்சியா இருக்குது. இதுல யார் ஜெயிப்பாங்கன்னா, டிஎம்கே கட்சியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினுடைய தலைவருடைய ஜாதகமோ எதிர்கட்சி தலைவருடைய ஜாதகமோ அல்ல வச்சுக்கலேன். அங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த கட்சிக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது. ஓ ஓகே. அந்த கட்சி ஜாதகம் தான் இங்க பேசும். இந்த அது எப்படி கட்சி ஜாதகம்? ஏனுங்க, ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தை நீங்க கணக்கு போட்டுத்தானே அந்த குழந்தை பிறந்த வச்சு பலன் சொல்றீங்க. சரி, இப்போ ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீடுக்குன்னு ஏன் முகூர்த்தம் குறிக்கணும்? இந்த வீடு எந்த லக்னத்தில் எந்த நட்சத்திரத்தில் எந்த அன்னைக்கு புண்ணியார்ச்சனை பண்ணணும், அப்போ மீதி அதனுடைய ஜாதகம் என்னன்னு வீட்டுக்கு ஜாதகம் இருக்குது, குழந்தைக்கு ஜாதகம் இருக்குது. அதே மாதிரி திருமணம், அதே மாதிரி அரசியல். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாள் என்ன, அதுக்கு இப்போ என்ன திசை நடக்குது, அதுக்கு என்ன காலம், அதனுடைய வெற்றி வாய்ப்பு எப்படிங்கிறத பார்க்கணும். அதோட தலைவருக்கும் பார்க்கணும், அதோட எம்எல்ஏக்களுடைய ஜாதகத்தையும் பார்க்கணும். அதே மாதிரி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் திலகத்தால் உருவாக்கப்பட்டது. அப்போ அந்த அன்னைக்கு ஜாதகங்கிறது இருக்குது, அதை வச்சு பார்க்கணும். இதெல்லாம் இல்லாமல் இது எப்படின்னா, இப்போ அரசியலில் ஒரு நிலவரம் தெரிஞ்சுக்கிறாங்க, இந்த கட்சி வரு, இங்கே கூட்டணி வரு, இதை வச்சு பேசிட்டு போகலாம், அவ்வளோதானே தவிர என்னை பொறுத்தளவு அது ஜோதிடம் ஆகாது. எங்கள் சமுதாயத்திலே கேட்பாங்க, எந்த ஒரு வள்ளுவர் வந்து போய் இப்படித்தான் இதை ஜெயிக்க அதை ஜெயிக்கணும்லாம் பேட்டி தர மாட்டாங்க, வள்ளுவர் தர மாட்டாங்க. மற்றவங்க கொடுக்குறாங்களே என்னமோ, நான் அதை வந்து ஒரு குறையாக சொல்லவில்லை. இன்றைய கால சூழ்நிலை, இன்றைய நவீன உலகில் ஒரு சில கருத்துக்கள் சொல்லித்தான் தீர்கிறார்கள், நான் அது தவறாக சொல்லலை. ஆனால் அது சரியான முறை அல்ல. அப்படியெல்லாம் கணக்கு பண்ண முடியாது. சரி, இதை கணக்கிட முடியுமா என்றால் இப்படி ஜாதகங்கள் வேண்டும். அப்போ இந்த நவீன உலகத்தில் நீங்க கேட்டது ஒரு அரசியலுக்கு மட்டுமே இந்த விஷயம் என்றால், இதே போன்று ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்லிட்டு வரணும். அப்பதான் இந்த நவீன உலகத்தை ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வர முடியும். ஆமா. ஸோ எப்படின்னா சார், ஒரு லைப்ரரியை திறந்தா அதுக்குள்ளே இருந்து நிறைய விஷயங்கள், நிறைய புத்தகங்கள்கிட்ட இருந்து வரும்ல, அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றியும் பேசுகிறப்ப, என்னடா இது புதுசாக இருக்குது, என்ன இது புதுசாக இருக்குது, இதெல்லாம் நமக்கு தெரியலையே, இவ்வளோ நாள் வந்து ஆன்மீகத்தில் ஒரு ஆங்கராக இருக்கும், இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியலையே அப்படின்ற நிறைய கேள்விகள்லாம் வந்தது. ஸோ நிறைய புதிய தகவல்களும் இருந்தது. கண்டிப்பாக இது எங்கள் ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.